ரோமர் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஜெப வாழ்க்கையை குறித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை சமாதானத்தின் தேவன். கடந்த நாட்களில் நாம் நினைத்து பார்க்காத ஒரு சில காரியங்கள். அப்போ இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தம் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சஞ்சலங்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் சமாதானம், அநேக சஞ்சலங்கள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக நிந்தனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய அபிஷேகத்தினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுப்பாராம்? சமாதானத்தை கொடுப்பார். ஆகவேதான் வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை, உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்கும். எப்பொழுது ஐயா உலகத்தான் சொல்லுவான், உலகத்தான் சொல்லும் பொழுது நாங்க ஒரு 3 நாட்கள் நாங்க சுற்றுலா போய்கிட்டு இருக்கோம். ஒரு வெளியே தான் போய் பார்த்துட்டு வந்தோம். மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குது. குடும்ப பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இன்னும் அநேக நெருக்கங்கள் இப்படியெல்லாம் இருந்தது. ஒரு 3 நாள் நான் வெளியே போயிட்டு வந்தேன், நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். அது மாறி போகும். ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கு பின்பதாக மாறி போகும். இன்னும் ஒரு சிலர் சினிமா பார்க்க போவாங்க, இன்னும் ஒரு சிலர் கேளிக்கைகளில் அதிகமான நேரத்தை செலவு செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிம்மதிக்காக, சமாதானத்திற்காக. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் அவர் அழிந்து போகக்கூடிய சமாதானத்தை நிமிஷத்தில் என்ன பண்ணும்? அது மறைந்து போகும். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் என்பது நித்திய காலமாய் எவ்வளவு சஞ்சலங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவன் அசைக்கப்பட முடியாது, அவன் வெட்கப்பட முடியாது. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவனோடு கூட இருந்து அவனை என்ன பண்ணுவார்னா உயர்ந்திருக்கும்படி செய்வார். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் தான் நம்ம என்ன பண்ணாது? அசைய பண்ணாது. எவ்வளவு சூழ்நிலைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் வந்த பொழுதும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார், பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மகா மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். உலகத்துல ஆயிரமான வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்கள் துக்கத்தை என்ன பண்ண? அப்படி சந்தோஷமாய் மாறப்பண்ணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரணம். ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்? ஏன் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுகிறேன்? ஏன் நான் சபைக்கு வருகிறேன்? கர்த்தர் என்னை முகமுகமாய் பேசுகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 6 நாட்கள் உலகத்துல போராடி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். ஏன்? சம்பாதிக்கணும் ஐயா, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 7ஆம் நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உயிர்த்தெழுந்த நாளில் காலை வேளையில வந்து அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோமே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 7 நாட்கள் ஐயா நான் அதிகமாய் போராடி இருக்கிறேன் ஐயா, உலகத்தோடு கூட நான் போராடி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். இந்த 7வது நாள் கர்த்தரை நான் விடுதலையோடு ஆராதிக்கணும். மாத்திரமல்ல, அவர் என்னை பலப்படுத்துகிறார். மறுபடியுமாக இந்த உலகத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு என்னை பலப்படுத்துகிற ஒரு இடம் தான் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அப்ப தேவ பலனினால் நீங்க நிரப்பப்பட்டு நீங்க ஓடும் பொழுது உலகத்தை எளிதாக ஜெயிக்கலாம். அப்ப கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம் என்ன பண்ணோம்னா, உங்கள் இருதயங்களை என்றென்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை என்பது நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக.
ஆமென். இந்த எந்த சூழ்நிலையில இருந்து சொல்லுகிறோம் பாருங்க. ஆமென். யோபு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் யோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கமாய் இருந்த ஒரு மனுஷன். ஆமென். எந்த விதமான நியாயக்கேடு இல்லாத ஒரு மனுஷன். ஆமென். பிசாசுக்கு ஒரு காரியம் என்ன, யாரும் சந்தோஷமா இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பது, ஆனந்தமா இருப்பது, இன்னும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக தான் இந்த பிசாசுடைய கிரியைகள் அதிகமாய் காணப்படும். அப்போ இந்த யோபுடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவன் உத்தமன். ஆண்டவர் சொல்லுகிற உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷனுமாயிருக்கிற என் தாசனாகிய யோபின் மீது என்ன பண்ணிருக்கிற, கவனம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ. ஆமென். சேலஞ்ச் பண்ணுகிறார். பிசாசுக்கு முன்பதாக சேலஞ்ச் கொடுக்கிறார். ஆமென். அவனை போல ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. அப்ப பிசாசு சொல்றான், ஐயா அவனுக்கு நீர் எல்லா விதமான காரியத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். அது எல்லாம் போனாலும் ஆமென் ஆண்டவர் அசைக்க முடியாத நம்பிக்கை யோபின் மீது வைத்திருந்தார். அப்ப யோபை கர்த்தர் எந்த அளவுக்கு நம்பி இருக்கணும் பாருங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அதே போலதான் உங்களையும் கூட பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்கள் மீதும் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆகவேதான் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த நம்பிக்கை பிசாசு ஆமென் கேட்கிறான். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்யணுமோ செய்ய, ஆனா அவன் ஜீவன் பிராணனை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. அது சொல்லி பின்பதாக ஒரே நாளில் எல்லாவற்றையும் யோபு இழந்த பொழுதும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன் இருதயத்தில் கூட எந்த விதத்திலும் ஆமென் வார்த்தை வெளிப்படவே இல்லை. ஆமென். உத்தமனாய் கர்த்தர் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதே ஆமென் நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வைத்திருந்தார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன், பொன்னாக விளங்குவேன். அப்ப கர்த்தர் ஆமென் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நம்புகிறார். அது போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் மீதும் கர்த்தர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இந்த சோதனை எதற்காக, என்னை பொன்னாக புடமிடும்படியாக. இந்த வருத்தத்தின் பலன் எதற்காக, என்னை இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக. இந்த காரியங்கள் ஏன் என் வாழ்க்கையில நடந்தது, இன்னும் கூட என்னை கர்த்தர் என்ன பண்ண போகிறார், ஒரு பலத்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம். தேவ பலன் என்பது அதுதான். இப்ப வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அருமையாய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதுதான் கொடுக்கிறார். நீங்க எந்த காரியங்கள், என்ன இழப்புகள், ஐயா பொருளாதார இழப்புகளை சரி செய்து விடலாம். பொருளாதார இழப்புகள் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் காலங்கள் வருத்தத்தை கொடுக்கும், மேல வந்துடலாம். ஆனா புத்திர சுவீகாரம் என்பது மிக மிக ஒரு பெரிய காரியம் பாருங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, யோபுல வாசிக்கிறோம், யோபு இழந்தவைகளை எல்லாம் என்ன பண்ணாரா, இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது இரட்டத்தனையாக. இது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நாட்களில் நம்ம வாசிக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள். ஆனா இந்த நாட்களில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னும் பொழுது, ஒரு முறை 2005 என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காலகட்டங்கள் பாருங்க. அப்போ அந்த நாட்களில் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது 2008 என்னுடைய மகன் பிறந்தான். 2009 முதல் பிறந்த நாள் அவனுக்கு. அவன் அந்த 8 மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய ஒவ்வொரு அசைவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய தகப்பனார் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் அவன் அப்படியே பண்ணுவான். அவங்க கடைசியா அந்த எங்க வீட்டுல ஒரு செவுறு பக்கத்துலதான் அப்படி சாஞ்சி அப்படி உட்கார்ந்து ஒரு கால் அப்படி மடக்கிக்கிட்டு உட்காரும். அதே மாதிரி அந்த இடத்துல போய் அப்படியே உட்காரும். என் தகப்பனாரே அவன் பார்த்ததே கிடையாது. அவனுடைய அசைவுகள் ஒன்னும் அப்படியே அவனை அப்படியே எங்க அப்பாவை பிரதிபலிக்கும்படியாக செய்தான். இன்று வரை பாத்தீங்கன்னா அவனுடைய எல்லா செய்கைகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தகப்பனாரை தான் அப்படியே நினைவுபடுத்தும்படியாக இருக்கும். வீட்டுக்கு அவன் ஸ்கூல் முடிச்சு வந்தாலும் சரி, நேரம் எங்க போவான்னா பாட்டியை தான் போய் பார்ப்பான். அந்த பேகை தூக்கி அங்க போட்டுட்டு நேரம் பாட்டிக்கிட்ட தான். எங்க போனாலும் டியூஷனுக்கு அங்க போயிட்டு வந்தாலும் உடனே நேரம் கீழே தான் போய் பேசுவான். எங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மேல வருவான். பாருங்க, கர்த்தர் அந்த துக்கத்தை எப்படி மீட்டு எடுக்கிறார். அப்ப இழப்பு இழந்தது உண்மை. ஆனா கர்த்தர் மறுபடியுமாக என்ன பண்ணுவார், நம்மை காணும்படியாக கர்த்தர் செய்வார். அதுதான் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதல். உண்மையாய் தகப்பனை பார்க்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு அசைவுகள் எல்லாம் அப்படியே இருக்கும். தகப்பனுடைய காரியத்தை
வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, யோபு இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். அது போலதான் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவார்னா பலப்படுத்தி 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 ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருக்குள்ளாக காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் பார்க்கும் பொழுது அது காலங்கள் போக 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 அந்த மரம் என்ன ஆகுமா, வைரம் பாயும் அப்படின்னுவாங்க. அந்த மரத்திற்குள்ளாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஸ்திரத்தன்மைகள் அதிகரிக்கும். அப்ப அந்த ஸ்திரத்தன்மைகள் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை விதமான காட்சிகள் அடித்தாலும், எவ்வளவு மழை பெய்தாலும், இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் எதனா பண்ண அசையவே அசையாது. அது போலதான் கர்த்தருடைய சனமே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக அசையாதபடிக்காக ஸ்திரத்தன்மையோடு நிற்கும்படியாக இனிமேல் வரக்கூடிய பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவார்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்தி 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 என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அவருக்காக நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவேதான் அவர் சமாதானத்தின் தேவன். அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் போராடுவது போல, நான் போராடுவது போல. அப்ப நான் எப்படி போராடணும்? ஜெப வாழ்க்கை. வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஒவ்வொரு மனுஷனும் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும்னா போராடி ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். போராடி ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவம். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் குறைவுபட்டு இருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மிகவும் ஜெப வாழ்க்கையில குறைவுபட்டு இருக்கும். ஜெப வாழ்க்கை என்றைக்கும் குறைவுபடவே கூடாது. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆக்சிஜன் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து விடாதபடி கர்த்தருக்காக ஸ்திரமாய் நிற்பதற்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமானது அந்த ஜெப வாழ்க்கை, போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை. இந்த ஜெப வாழ்க்கை உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, எந்த விதமான சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், என் தேவன் சமாதானத்தின் தேவன், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை உங்களுக்கும் கொடுப்பார். அந்த தைரியத்தாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தின் தேவன் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அவர் சொன்ன வாக்கு தத்தம் மாறி போகவே மாறி போகாது. அப்ப இந்த சமாதானத்தின் தேவனை நான் என் இருதயத்திற்குள்ளாக ஏற்றுக்கொண்டு நான் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில போராடி ஜெபிக்கக்கூடிய அனுபவம் காணப்படணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக ஒரு நேரத்தை கொடுத்து போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை நானும் அந்த அசையாத அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு வரணுமே ராஜா. அந்த நித்திய வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமே. ஆகவே இந்த உலகத்துல நான் ஓடுகிற ஓட்டங்கள் கொஞ்ச கால ஓட்டங்கள் ஐயா, ஆனால் இந்த அசையாத நித்திய அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்குள்ளாக பிரவேசிக்க என்னை பரிசுத்தவானாய் நான் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும் ஐயா. எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் எது? ஜெப வாழ்க்கை. போராடி ஜெபிக்கிற வாழ்க்கை. வேத புஸ்தகத்தில் யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யாப்போக்கு நதி அண்டையில் வந்த பொழுது அவருக்கு முன்பதாக அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. உம்முடைய சகோதரன் உம்மை சந்திக்கும்படி எல்லா அவருடைய ஆட்களோடு கூட வருகிறார்கள். கேட்ட உடனே யாக்கோபுக்கு மனமெல்லாம் சோர்ந்து விட்டு அப்படியே சோர்ந்து போகிறது. நான் எப்படி என்னுடைய சகோதரன் ஏசாவை நான் சந்திக்க போகிறேன்? சொல்லியிருக்கிறான், என்னை கொன்று போடுவேன் என்று சொல்லியிருக்கிறான். அந்த மனுஷனை நான் எப்படி சந்திக்க முடியும்? எப்படி நான் சந்திக்க முடியும்? ஆகவேதான் யாப்போக்கு நதி அண்டையில் வந்த பொழுது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் அப்புறப்படுத்தினார். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி பின்பு அவர் தனித்திருந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இந்த போராடி செபிக்கிற அனுபவத்துல நீங்க என்ன பண்ணணும்? இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தனித்திருக்கணும். 6 நாட்கள் ஐயா நான் வேலை செய்யறேன் ஐயா, நம்ம வேலைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம், படிக்கிறோம், என் பிள்ளைங்க படிக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் தனித்திருக்கிற அனுபவம் அனைவருடைய வாழ்க்கையில இல்லை. எப்ப நான் போராடி ஜெபம் பண்ணி இந்த சமாதானத்தின் தேவனை நான் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கும்படியாக செய்ய முடியும்? நான் தனித்திருந்து எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தனித்திருந்தால் மட்டும்தான் போராட்டத்தோடு கூட ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆமென். ஒரு சஞ்சலம் வந்த பொழுது, ஒரு கலக்கம் வந்த பொழுது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த 2 பரிவாரங்களை நான் இழந்து விடுவேன் என்கிற ஒரு ஆமென் காரியம் வந்த பொழுது அவர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார். நான் விடுந்தால் என்னுடைய சகோதரனை நான் சந்திக்க போகிறேன், என்ன நடக்கும் தெரியாது ஐயா, என்ன நடக்கும் தெரியாது. ஆமென். அவர் அப்புறப்படுத்தினார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆமென். நம்ம யாரை சந்திக்க போகிறோம் என்று தெரியாது. ஆமென். எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்போ தெரியாது. ஆனா பிந்தி தனித்திருக்கிற அனுபவம் ஆமென் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை ஜெயமாய் ஆமென் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். அப்ப நாளைக்கு ஐயா நான் தனித்திருக்கிற அந்த அனுபவம், உலகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் ஓடுகிறோம். ஆமென். அதிகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். காரணம் தனித்திருக்கிற அந்த அனுபவம் இல்லை, அப்புறப்படுத்தவும் இல்லை, தனித்திருக்கவும் இல்லை. ஆமென். அப்படியேதான் ஓடிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிற இல்ல. ஆமென். நான் போராடுவது போல பவுல் எழுதுகிறார், நான் போராடுவது போல. யாக்கோபு எல்லாரையும் அப்புறப்படுத்தி அவர் தனித்திருந்தார். அப்ப தனித்திருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கைய ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஐயா 24 மணி நேரம் இருக்கு ஐயா, ஒரு 2 மணி நேரம் நான் என்ன பண்ணணும், தனித்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை எனக்கு கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் எடுத்திருக்க கூடாதா? எவ்வளவு காலங்கள், எவ்வளவு நேரங்கள் நம்ம விரயம் செய்யறோம், எவ்வளவு நேரங்கள் நம்ம விரயம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? ஆமென். நிச்சயமாய் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நிச்சயமாய் நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அமர முடியும். ஆமென். ஒரு உலக பிரகாரமாய் ஒரு தொலைக்காட்சி, ஒரு டிவி, நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவதற்கு நமக்கு முடிய மாட்டேங்குது. ஆமென். ஒரு 2 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அவசியமாக ஜெப வாழ்க்கை இருக்கணும். போராடி செபிக்கிற அந்த ஆமென் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த முடியும். எவ்வளவு சஞ்சலங்கள் போராட்டங்கள் வந்தாலும் இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற படியல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னாரே, அந்த சமாதானம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டே இருக்கும். ஆமென். இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு நம்ம தூண்டு விடுவோம், எழுந்து விடவே முடியாது. ஆமென். அப்ப இந்த சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், நான் குறைந்தது ஒரு 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல அப்புறப்படுத்தணும். ஆமென். அப்புறப்படுத்த வேண்டியவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி நான் ஆமென் பிந்தி தனித்திருந்தான். அதுதான் அது முக்கியமான ஒரு காரியம். ஆமென். பிந்தி தனித்திருந்தான். அது தனித்திருக்கிற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் தனித்திருக்கணும் ராஜா, நான் தனித்திருக்கணும். ஆமென். எவ்வளவு நேரத்தை நான் உலகத்திற்கு கொடுக்கிறேன், உங்களுடைய சமூகத்துல ஒரு 2 மணி நேரம் அந்த தனித்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஐயா. ஆமென். அவர் நிச்சயமாக ஆமென் கொடுப்பார். அப்ப அந்த தனித்திருக்கிற அந்த அனுபவத்தோடு கூட ஆமென் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஆமென் யாக்கோபு சொல்லுகிறார், ஐயா நீங்க யார் அப்படின்னு சொல்லி என் நாமத்தினை ஏன் கேட்கிற? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப போராடி ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஆமென் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். ஆமென். சமாதானத்தை கொடுத்து பலப்படுத்துவார். ஆமென். இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். ஆமென். இஸ்ரவேல், திரளான ஆமென் ஜாதிகளுக்கு நீ புருஷனாயிருப்பார். அப்ப ஒரு வாக்குத்தத்தம், ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து காலையில் ஏசாவை சந்திக்கும்படியாக தைரியப்படுத்தி அனுப்புகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். தனித்திருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட தேவ பலனை நமக்கு கூட்டி 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 கொடுத்து கொண்டே இருப்பார். மனிதர்கள் ஆயிரமான வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஆமென் உங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆமென் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி செய்யும். அப்ப தனித்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆமென். நான் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்பதுதான் பவுலுடைய வாஞ்சை. ஆமென். நான் அந்த சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன் ஐயா. ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சமாதானம் உங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எழுதுகிறார், நான் போராடுவது போல நீங்களும் போராடுங்க. ஆமென். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நீங்க தனித்திருந்து ஆண்டவருக்காக நேரத்தை செலவு செய்யுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் ஆமென் தம்முடைய மகிமையான பிரசனத்தினால் உங்களை நிரப்பி நடத்துவார். ஆமென். நிரப்பி நடத்ததான் கர்த்தருக்காக நீங்க வைராகியமாய் எழும்ப முடியும். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், இங்கிலாந்து தேசத்தில் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்த கர்த்தருடைய தாசன். ஒருமுறை
அவர் ஊழியத்திற்கு போய் வரும் பொழுது அவருடைய மனைவி மரித்து போயிட்டாங்க. மனைவி மரித்து போயிட்டாங்க. அப்போ அவங்கள பாக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. இவர் வந்தார். வந்துட்டு அதன் பின்பதாக அவங்க மனைவியை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கல்லறை தோட்டத்துல இருந்து அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் மனைவிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நன்றி. ஆனா எனக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். என்ன, என் மீது 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுங்க. என் 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுங்க. என் மனைவியை நீங்க எடுத்திருக்கிறீங்க, அப்ப அவளுடைய அபிஷேகத்தையும் எடுத்து என் மீது கொடுங்க. அவளுக்கு நான் எழும்பணும், உமக்காக எழும்பணும் ராஜா. ஒரு தெய்வ சமாதான இருதயத்தை ஆளுகை செய்யணும். எல்லாவற்றையும் மறந்து நான் இன்னும் உங்களுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யணும். அதற்கு உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு 2 மடங்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்த ஜெபம் பண்ணவும் கர்த்தர் அவரை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அதன் பின்பதாக நல்ல ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை அந்த தேவனுடைய மனுஷன் செய்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அதுதான் கர்த்தர் சமாதானத்தின் தேவன். கொஞ்ச நேரம் நிலைவு குலைந்து போனார். ஆனா கர்த்தர் பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அந்த மனுஷன் மரிக்கிற வரைக்கும் 28 பேரை உயிரோடுக்குள் எழுப்பினார். வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்தார். இதுதான் போராடி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீதிமானை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அப்ப அந்த நித்திய அசையாத அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணுவான், மறுபடியுமாக எழுந்து வந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பான். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மகா மேன்மை. அப்போ போராடி ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரம் கொடுங்க. ஒவ்வொருவரும் வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவர் வரையும் இந்த 2 மணி நேர ஜெப வாழ்க்கை என்பதுதான் உங்களை காலத்திற்கும் உங்களுடைய நாட்கள் முழுவதுமாக அநேக போராட்டங்கள், இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமான போராட்டங்கள், அதிகமான துர்காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அந்த காரியங்களுக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணணும், பலன் உள்ளவர்களா இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். ஆகவேதான் ஏசாவை எப்படி யாக்கோபு மேற்கொண்டார். அவர் ராம் முழுவதுமாக தனித்திருந்து ஜெபம் பண்ணினார், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். காலையில் ஏசாவை சந்தித்த பொழுது அவன் ஆற தழுவி கொண்டான். அவன் சொன்னா, என் வெகுமானங்கள் எல்லாம் வேணாம் ஐயா, வெகுமானங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், அன்பு இருந்தா போதும். ஆற தழுவி கொண்டான். அதன் பின்பதாக அவன் சென்று விட்டான். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையான காரியம். அப்ப இந்த சமாதானத்தின் தேவன் அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. இப்போது 2 மனுஷர். அப்போ இந்த போராட்டம், இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆயக்காரன் பரிசேயன் இவர்களுடைய ஜெப வாழ்க்கை. எந்த மனுஷனும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்றார் அப்படின்னு சொன்னா, தேவனே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, வாரத்தில் நான் 2 நேரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ண. அநேகருடைய ஜெப வாழ்க்கை. அப்ப போராடி ஜெபம் பண்ணி அந்த தனித்திருக்கிற ஜெப வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா,
மற்றவர்களை கம்பேர் பண்ணுகிற காரியம் இருக்கக்கூடாது உங்க ஜெப வாழ்க்கையில. ஐயா நான் அவங்கள விட ஜெபம் பண்றேன், அப்படி ஜெபம் பண்றேன், இப்படி ஜெபம் பண்றேன். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்து இருக்கிறார். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவும் அழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆமென். நம்முடைய ஆனந்துடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம் குறிப்பு சொன்னாலும் அவங்க அழுது, அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேகம், இந்த அழுது ஜெபம் பண்ணுவது என்பது. அது போல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் பார்த்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க. ஆமென். கர்த்தர் அது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள். அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. ஐயா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டு கிறிஸ்தவங்களை பார்த்து அவங்க வீட்டுல இல்லை, இவங்க வீட்டுல இல்லை, அந்த இது இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன இருக்கிறீங்க, பரிசேயரா இருக்கிறீங்க. இந்த கம்பேர் பண்ணுகிற காரியங்கள் மட்டும் இந்த ஜெப வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபைகள் கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அனல் மூட்டி எழுப்பணும், அனல் மூட்டி எழுப்பணும். ஆமென். ஆண்டவரே எனக்கு நல்ல உபவாசிக்க தேவ பலன் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா எனக்கு இப்ப முன்ன மாதிரி என்னால முடியல அப்படின்னும் பொழுது ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அதுக்கு பலன் கொடுங்க ஐயா, நீங்க நடத்துகிறபடி என்ன பண்றேன், என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். அப்படி ஆண்டவர் கிருபை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை பார்த்துதான் நாமே ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆயக்காரன் சொன்ன 2 வார்த்தை பாருங்க. ஆமென். இவன் ஜெபம் பண்ணுவதற்கும் ஆயக்காரனுடைய ஜெபத்திற்கும் வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியான என் மேல் கிருபையாய். 2 வரிதான் பாருங்க, 2 வரிதான். ஆண்டவர் வானத்துக்கு கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ஆமென் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி என்ன பண்றாரு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்க, ஆமென், எப்படிப்பட்டவங்க, என்ன எப்படியெல்லாம் நடத்திருக்கிறீங்க. ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா தாழ்த்தணும். ஆகவேதான் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா தாழ்த்தணும். அதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலயத்துல வந்து முதலாவதாக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்துங்க. ஆமென். ஆண்டவரே எனக்கு இவ்வளவாய் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. எத்தனையோ பேருக்கு ஆமென் ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்க, நல்ல எனக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்க, தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேர கீழே கொண்டு வாங்க. இதையெல்லாம் மேன்மையாய் வைக்காதீங்க. நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் அப்படின்னு மேன்மை இல்லை. அதை முழுவதுமாக இதெல்லாம் உடைய கிருபை, என்னைய முழுவதுமாய் தாழ்த்தின ராஜா. இது என் பலத்தினால் அல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தினால் அல்ல, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகள் எல்லாம் உடைய கிருபையினால் கீழே கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும். அப்போ ஜெப வாழ்க்கையில நான் மற்றவங்களையும் பார்க்க கூடாது, என்னுடைய சூழ்நிலைகளையும் பாராதபடிக்கு நான் என்ன பண்ணணும், கீழே கொண்டு வரணும். தாழ்த்தும் பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துவார். நம்ம ஜெபம், ஆமென், அதுதான் ஜெப வாழ்க்கை. நம்முடைய ஆமென் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சொகுசு நிறைந்து போய் காணப்படுகிறது. தன்னை தாழ்த்துவது என்பது கிடையவே கிடையாது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன், அப்ப தாழ்த்துகிறது அப்படின்னும் பொழுது என்னை முழுவதுமாக ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்துல இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், ஒரு தேவனுடைய மனுஷன் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அந்த மனுஷனை நான் குறித்து எனக்கு சொன்னாங்க. அவர் பேரு ஜெதிதியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திருநெல்வேலி டெலிபோன்ஸ்ல அவர் தான் ஹெட். இப்படி நம்ம காவல்துறையில ஹெட்டோ அதே மாதிரி டெலிபோன்ஸ்ல அவர் தான் ஹெட். அப்ப அவருக்கு சைரன் வச்சிருக்கிற கார் கொடுத்து விஐபி அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மனுஷன். அவர் பேர் ஜெதிதியா. அவர் பாருங்க, அந்த சர்ச்சுக்கு வருவாரு. சர்ச்சில் வந்துட்டு இப்படிதான் தரையில உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் சபை முடிஞ்சோன்னா பெருக்குவார் பாருங்க, பெருக்குவாரு. நல்லா பேசுவாரு, என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவார். ரட்சிக்கப்பட்ட புதுசா வந்திருக்கிற தம்பி அப்படின்னும் போது என்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார், டைம் எடுத்து பேசுவார். எனக்கு அவர் சாதாரணமான மனுஷன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னை கூட்டிட்டு போனவர். சொன்ன பிரதர் யார் தெரியுமா தம்பி, அவரு இந்த மாதிரி உங்க வீட்டுல டெலிபோன் அப்ப டைரக்டர் இருக்கும் பாத்தீங்களா பெருசா,
அதுல போய் பாருங்க, அதுல முதல் பேரே இவர் பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பேர் ஜெதிதியா. அவரு எந்த விதத்திலும் தன்னுடைய படிப்பு அந்தஸ்து அதெல்லாம் காமிக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்தா கார்ல அந்த சைரன் வச்ச கார்ல போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன இன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன இடத்துல இருந்துகிட்டு நம்ம அந்த அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த மேட்டிமைகளை எல்லாம் காண்பிக்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? இதெல்லாம் கீழ்ப்படுத்தணும். இதெல்லாம் கிருபையா, இதெல்லாம் ஒரு நாள்ல போயிரும். ஆனா கர்த்தனை தாழ்த்த கிருபை தாழ்த்துதான் என்ன பண்ணுவார்னா எனக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவேதான் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்துல என்ன பண்ணிருக்கான்? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தாதபடிக்கு நான் தாழ்த்தி கொண்டே இருக்கிறேன் ஐயா கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ ஆமென். சமாதானத்தின் தேவன் என் இருதயத்தை நடத்துவதற்கு என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களை பார்த்தல்ல அல்லது என்னுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்தல்ல, என்னை முழுவதுமாய் கீழ்ப்படுத்தி ஆயக்காரனை போல ஐயா நான் முழுவதுமாய் என்னை தாழ்த்தி செபம் பண்ணுகிற அந்த அனுபவம் ஐயா. தாழ்த்தி செபம் பண்ணுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஆமென் என்னை முழுவதுமாய் நான் கீழ்ப்படுத்தி செபிக்கிறேன் ஐயா. ஆமென். அந்த தாழ்மை தான் ஆமென் உயர்வான ஸ்தலங்களுக்கு உயர்வான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஆமென். உங்களுடைய படிப்பு அறிவு என்ன பண்ணாது? உயர்த்தாது. ஆனா தாழ்மை மேல கொண்டு வரும். தாழ்மை ஒன்றுமில்லாத காரியம். அருமையான சகோதரன் தினகரன் அடிக்கடி சொல்லுவார், அந்த காருண்யா காலேஜ் கட்டுறதுக்கு நிறைய அரசு உத்தரவுகள்லாம் எனக்கு நிறைய தேவைப்பட்டது. அப்போ அந்த அரசாங்க செயல்பாடுகளை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல் பாஸ் பண்றதுக்கு கிறிஸ்தவ அதிகாரிகள் எல்லாம் எனக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவர் சொன்னா ரொம்ப வேதனையா சொன்னார். அப்போ எனக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க கிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, பிரதர் நான் அப்படிலாம் உதவி செய்ய முடியாது பிரதர். அப்போ அரசாங்கத்துல வேண்டிய உத்தரவுகளை செய்வதற்கு நியாயமானபடி மூவ் பண்ணும் பொழுதே கிறிஸ்தவர்கள் யாருமே எனக்கு உதவி செய்யல. ஆனா அதே நேரத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவங்க தன்னுடைய பதவி எல்லாவற்றையும் பாராதபடி தன்னை தாழ்த்தி வாங்கிட்டு போயிட்டு எனக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்தாங்க. கிறிஸ்துவை அறியாதவங்க தான் எனக்கு நிறைய விதத்துல உதவி செய்தார்கள் அப்படின்ற. ஆமென். அதுதான் அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை தாழ்த்துகிற ஜெப வாழ்க்கை இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஒருவன் கிறிஸ்துவை ஆமென் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு சொன்னா தன்னை தாழ்த்துகிற அந்த அனுபவம் இருக்கணும். தாழ்த்துகிற அனுபவம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐசக்கையாவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுக்குமே கவலையே பட மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எந்த விதத்திலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு கோயில் கட்டியை விட ரொம்ப கீழே தான் இருப்பாங்க. தன்னை எந்த விதத்திலும் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு ஆசையப்பட மாட்டாங்க. அதுதான் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனுடைய பண்பு. கிறிஸ்தவர்களுடைய பண்பு அதுதான். தன்னை முதன்மைப்படுத்துகிற அடையாளப்படுத்துகிற அந்த அனுபவம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் தாழ்த்துகிற ஒரு அனுபவம். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? மறைந்து ஜீவிக்கணும். அது எப்போ வரும்னா அந்த தாழ்மை இருக்கும் பொழுதுதான் அந்த மறைந்து ஜீவிக்கிற அனுபவம். முன்னாடி இல்ல மறைந்து அதுதான் நான் சொல்லுவேன். எப்போ கிறிஸ்தவன் உப்பா இருக்கணும், மறைந்து சுவை கொடுக்கிறவனா இருக்கணும். ஆமீன். முதன்மையாக இருக்கக்கூடாது. பின்னாடி ஆமீன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எங்க போய் உட்காருன்னு சொல்லி இருக்கிறாரு? பின்னாடி போய் உட்காரு. ஆமீன். அவன் கல்யாணம் ஆமீன் வீட்டு எஜமான் அவன் என்ன பண்ணணும்? உன்னை கொண்டு முன்னாடி வைக்கணும். அப்போ ஆமீன். இந்த இடத்துல அநேகருடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? என் ஜெப வாழ்க்கையில நான் யாரை முதன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன்? ஆமீன். என்னுடைய சுய பலத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேனா? ஐயா எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இதெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறேனா? அல்லது ஆயக்காரனை போல தாழ்த்துகிறேனா? என் ஸ்தானத்துல இருந்து இறங்கி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா? ஆமீன். இதை நல்லா ஆமீன் அறிந்து கொள்ளுங்க. எல்லா இடங்களிலும் உங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அந்த ஜீவிக்கிற வேணாமேன் காரியம்தான் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்கிற இடம். எந்த இடங்களிலும் பாத்தீங்கன்னா மறைந்து இருப்பாங்க. அவங்க செய்த உதவிகள் யாருக்குமே தெரியாது, மறைந்து கொண்டே இருப்பாங்க. அதுதான். அப்ப இது எப்ப வரும்னா அந்த தாழ்த்துகிற அந்த அனுபவத்துல இருந்துதான் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்ப நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் காணப்படுவதற்கு காரணம் தன்னை தாழ்த்துகிறபடியினால். ஜப வாழ்க்கையில தாழ்த்துங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. ஐயா ஆமென், என் நீதி ஒண்ணு அழுக்கான கந்தை ஐயா, நான் ஒண்ணுமே இல்லை, என்னை முழுவதுமா நான் கீழ்ப்படுத்தி நான் செபிக்கிறேன். அந்த தாழ்மைக்குள்ளாக வரும் பொழுது ஆமென், தேவ ஆவியானவர்களை நிரப்பி உங்களை ஆமென் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆமென் பயன்படுத்துவார். முதல் காரியம். இரண்டாவதாக நீங்க வேதத்தில் வாசிக்கலாம் இன்னொரு காரியத்தை கூட. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷகுமாரனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். கெட்ட குமாரனுடைய கதை. 2 சகோதரர்கள், ஒருவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு போய் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிட்டான், இழந்து விட்டான். இழந்தவன் பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிடு சாப்பிடக்கூடிய அந்த நிலைக்கு வரும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து ஆமென் அவனுக்கு புத்தி தெளிந்து. அப்ப ஜப வாழ்க்கையில ஆமென் ஒரு தாழ்மை இருக்கணும். இரண்டாவது இந்த புத்தி தெளிகிற அனுபவம் இருக்கணும். புத்தி தெளிவது ஆமென். தன் ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை ஆமென் சரியா இருந்தது. ஆனா அவன் ஆஸ்திகள் எல்லாம் குறைவுபட தொடங்கி எல்லாமே குறைஞ்சி கடைசியில என்ன பண்ணிட்டான், ஆமென் பன்றி வைக்கக்கூடிய அந்த தவிடு. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இரண்டாவதாக நம்ம இன்னைக்கு அநேக செய்கிற ஒரு தவறான ஒரு காரியம், உலகத்திற்கு ரொம்ப பெரிய நேரம் கொடுக்கிறோம். நிறைய நேரம் கொடுக்கிறோம். ஆமென். உலகம்தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம ஜப நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய ஆராதனை நேரம்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு 3 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்வதற்கு நமக்கு என்ன கிடைக்கல, நேரம் இல்லை. அதுதான் குறைவுபட தொடங்கி ஆமென். நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய நாட்கள்ல எவ்வளவு நாட்கள் நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, இததான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைப்பார். என் மகன் எவ்வளவு நேரம் எனக்காக செலவு செய்யறான், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். ஆமென். அப்ப அந்த ஞாபக புஸ்தகத்தில் இன்னும் நீங்க யாக்கோபை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது, யாக்கோபுல நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென், நாவு என்ன பண்ணுதான், நெருப்பு தான் இல்லையா? நாவு நெருப்பு தான். அது என்ன பண்ணுமா, உங்கள் ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுமா, கொளுத்தி விடும். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு 100 வயசு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணும், சுருக்கிக்கிட்டே வரும். மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசும் பொழுது நம்முடைய நாட்களை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், குறைத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஜப வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறீங்க, அதுதான் ஞாபக புஸ்தகத்துல ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ அந்த ரெஜிஸ்டர், அந்த நேரத்தை கொடுக்க தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்ன பண்ணுவார்னா உயர்வை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம இங்க குறையும் பொழுது, நீங்க இங்க நேரம் குறையும் பொழுது உங்களுக்கு இங்க எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஆமென். உண்மைக்குரிய நன்மைகள் எல்லாமே குறைவ ஆரம்பிக்கும். ஆமென். வீட்டுல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு நிறைய பேருக்கு இந்த கண்கள் திறக்கப்படாதபடியினால் இதை அறிந்து கொள்வது கிடையாது. ஏன் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் வருது? இந்த கெட்ட குமாரன் ஆஸ்திகளை பிரித்து கொண்டது போல அநேகர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, பிரிந்து கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம உலகத்துக்கு அதிக நேரம் கொடுத்து
ஆமென் குறைவுபட தொடங்கி என்ன பண்ணிடுச்சு? புத்தி மழுங்கிருச்சு. இன்னைக்கு புத்தி மழுங்கினபடியினால் கண்கள் திறக்கப்படலை. ஆமென். புத்தி மழுங்கி அநேகர் காணப்படுகிறபடியினால் இன்னைக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆமென், ஒரு நல்ல ஒரு ராஜ போஜனத்தை சாப்பிடக்கூடிய ஒரு ஆழ்வன் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கக்கூடியவங்க எங்க இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இழிவாய் உலகத்தின் காரியத்தில் உலகத்தின் சிற்றின்பங்களை நம்ம ருசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த பொழுது அப்போ நான் எப்படிப்பட்டவன் என்கிற ஆமென் உணர்வு எனக்குள்ள வந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆமென், மேன்மையாய் ஆமென் காணப்பட முடியும். அப்ப இது எப்போ புத்தி தெளியும் அப்படின்னு சொன்னா, உணர்வு வரணும். உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். உணர்வில்லாத வாழ்க்கை, மழுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென், இன்னைக்கு அநேகர் மழுங்கி ஜீவிக்கிறபடியினாலதான் ஆமென் ஒரு சின்ன சின்ன போராட்டம் வந்த பொழுது நீங்க என்ன பண்ணிடுறீங்க? விழுந்து விடுறீங்க, எழும்ப முடியல. ஆமென். அப்போ இந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புத்தி தெளியணும். அப்போ உணர்வு வந்தா புத்தி தெளியும். அவனுக்கு அப்பதான் உணர்வு, ஐயோ என் தகப்பனுடைய வீட்டுல வேலைக்காரங்க எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க ஐயா, எல்லாம் திருப்தியான ஆகாரம் இருக்கு, ஆனா நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன்னு வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். ஒரு ராஜரீகமான ஆமென் கூட்டத்தாரா இருக்க வேண்டிய நாம ஆமென் கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்து ஆமென் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குறைவுபட தொடங்கி இருக்கிறோம். ஆமென். அந்த உணர்வு அநேகருக்கு வரல. நீங்க எங்க எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு என்று கொடுத்திருக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா ஆமென் ஆசீர்வாதமா வைத்திருப்பார். ஆமென் கூட ஆமென் உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை கொடுத்து நடத்தி கொண்டே இருப்பார். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை இருக்காது. அப்ப வேதனை இல்லாத ஒரு காரியங்கள், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னும் பொழுது ஆமென் நீங்க நேரத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாய் கொடுக்கணும். அப்ப ஜெப வாழ்க்கையில கூடுதலாய் எவ்வளவு நேரம் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் தேவபலன் தான். தேவபலன். அப்ப இவனுக்கு புத்தி தெளிகிற அந்த புத்தி தான் இன்னைக்கு நமக்கு தெளியணும். ஆண்டவரே, நான் குறைவுபட்டு இருக்கிறேன். அந்த குறைவுபட்டபடியினால் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க சாப்பிடுறாங்க, ஆனா நான் யாரு? குமாரன், அவருடைய குமாரன் ஐயா. ஆமென். இப்ப இன்னைக்கு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல போராடுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஐயா, எனக்கு கிருபை கொடுங்க ராஜா. அவன் மறுபடி தகப்பனிடத்திற்கு வந்த பொழுது ஆண்டவர் பாருங்க, ஆமென் 21ஆம் வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். தகப்பன் சொல்லும் பொழுது அவன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், ஆமென், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். அதான் ஆமென் அந்த உணர்வு வரும் பொழுது மனம் ஆமென் என்ன பண்ணும்? புத்தி தெளியும் பொழுது மறுபடியும் எங்க வர முடியும்? இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக வர முடியும். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, உலகத்துக்கு அதிக நேரம் கொடுத்து உலகத்தின் சிற்றின்பங்களை ருசித்து கர்த்தரை மறந்து ஜீவிக்கிறவங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆமென் வந்திருக்கிறீங்க. அதிக நேரம் கர்த்தருக்காக நான் செலவு செய்வேன் ஐயா. என் ஜெப வாழ்க்கை இந்த நாளிலிருந்து அதிகரிக்கும். நான் கர்த்தரோடு அதிக நேரம் நான் செலவு பண்ணுவேன். வேதம் வாசிப்பது, உபவாசிப்பது, ஜெப வாழ்க்கையில ஆமென் அதிகமாய் கர்த்தருக்காக பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பது அதிக நேரம் நான் உலகத்திற்காக அல்ல, ஆண்டவருக்காக நான் செலுத்துவேன். அப்படி நீங்க உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம்தான் வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரத்தையும் முத்திரை மோதிரமாக கர்த்தர் உங்களை வைத்து சுவிசேஷம் ஆமென் என்கிற பாதரட்சியை உங்களுக்கு கொடுத்து ஆமென் மறுபடியுமாக உங்களை என்ன பண்ணுவார்? அந்த ராஜரீகமான அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு வருவார்.
அப்போ சமாதானத்தின் தேவன் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்து நடத்துவார். நீங்க என்ன செய்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி செபிக்கலாமா? ஆமென்.